ஸ்ரீவைகுண்டம் அருகே மழை வெள்ளத்தில் சிக்கிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் 17 தினங்களுக்கு பின்னர் டீசல் என்ஜின் பொருத்தி மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 4 மாவட்டங்கள்ல கடந்த டிசம்பர் மாதம் 17, 18ஆம் தேதிகள்ல கனமழை பெய்ஞ்சிச்சு. இதன் காரணமா தாமிரபரணி ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் கரையோரம் இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல வெள்ள நீர் புகுந்தது. இதனால ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்ட இருந்தன. இந்த நிலையில தான் டிசம்பர் 17ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு திருச்செந்தூர்ல இருந்து சென்னை நோக்கி செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு சுமார் 820 பயணிகளுடன் கிளம்பியது. ஒரு 9 மணி அளவுல ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துக்கு வந்த போது நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சதுனால அந்த தண்டவாளத்திலையும் மழை வெள்ளங்கள் அதிகமாக இருந்து தண்டவாளம் சேதமடைஞ்சதை கருத்துல கொண்டு உடனே அந்த ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. ரயில் நிலையத்துல, ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலே நிறுத்தப்பட்டது. இதன் காரணமா ரயில்ல பயணம் செய்த 820 பயனாளிகளும் பெரிதும் அவதி அடைஞ்சாங்க. அவர்களை மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் எடுத்து மீட்கப்பட்டு தற்போது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே தண்டவாளத்துல ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் பணி தீவிரமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் முதல் கட்டமா திருநெல்வேலியில இருந்து ஸ்ரீவைகுண்டம் வரையிலான ரயில் தண்டவாளங்களை முழுமையா சீரமைக்கப்பட்டு விட்டது. முதல் கட்டமா ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல மலையில சிக்கியிருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில 17 தினங்களுக்கு பிறகு இன்னைக்கு மீட்கணும் அப்படின்னு சொல்லி வரப்போது அதுல நம்ம இந்த இன்ஜின் தான் பொருத்தி இருந்தாங்க. நம்ம எலக்ட்ரிக் இன்ஜின் தான் பொருத்தப்பட்டிருந்தது. இப்ப அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல. அப்படிங்கறதுனால திருநெல்வேலியில ஸ்பெஷலா டீசல் இன்ஜின் கொண்டு வரப்பட்டு அதை செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல மாட்டி அதுக்கப்புறம் அந்த 22 பெட்டிகள் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த 22 பெட்டிகள்லையும் தற்போதைய நிலையை குறித்து அதுல எல்லாம் இந்த கரண்ட் எல்லாம் கொடுத்து சப்ளை கொடுத்து செக் பண்ணி அதுல என்னென்ன ஃபால்ட் எல்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்து சரி பண்ணி அதுக்கப்புறம் இப்போ அந்த ரயில டீசல் இன்ஜின் மூலமா 22 பெட்டிகளையும் சேர்த்து எடுத்து நம்ம திருநெல்வேலி ரயில் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.